குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஐயப்ப சுவாமி குறித்து அவதூறாக பாடியதாக கானா பாடகி இசைவாணி மற்றும் இயக்குனர் ரஞ்சித் மீது காவல் நிலையத்தில் ஐயப்ப பக்தர்கள் புகார் அளித்துள்ள சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பிரபல கானா பாடகியான இசைவாணி பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் பங்கேற்று பிரபலமானவர். தனது அழுத்தமான குரலால் கானா பாடலில் கலக்கும் இவரின் ஐ எம் சாரி ஐயப்பா என்ற பாடல் பெரும் சர்ச்சைக்கு வழிவகுத்துள்ளது. இந்த பாடல் 2019ஆம் ஆண்டு இயக்குனர் ப. ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையத்தின் நிகழ்ச்சி ஒன்றில் இசைவாணி பாடியுள்ளார் என்பது வைரலான பின்னரே தெரியவந்தது. 2019இல் பெண்கள் சபரிமலை செல்வது தொடர்பான விவகாரம் பூதாகரமான நிலையில் அப்போது அது தொடர்பாக பாடல் பாடியிருந்தார் இசைவாணி. இந்த நிலையில் அந்த பாடல் தற்போது வைரலாகிய நிலையில் மக்கள் வணங்கும் முக்கிய கடவுளான ஐயப்பன் சுவாமி குறித்தும் பக்தர்கள் மேற்கொள்ளும் விரதம் குறித்தும் கொச்சைப்படுத்தும் வகையில் பாடியதாக ஐயப்ப பக்தர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். இது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களின் மனங்களை புண்படுத்தும் வகையிலும் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையிலும் உள்ளதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கானா பாடகி இசைவாணி மீதும் நீலம் பண்பாட்டு மையத்தை நடத்தும் இயக்குனர் ப. ரஞ்சித் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாடகி இசைவாணி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சமூக விரோதிகள் தனது தொலைபேசி எண்ணிற்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் தனது போட்டோவை மார்பிங் செய்து ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதாகவும் பரபரப்பு புகாரை முன்வைத்துள்ளார். மேலும் புகார் மனுவில் ஐயப்ப சுவாமி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவே பாடல்களை பாடி வந்ததாகவும் இதனை பயன்படுத்தி சமூக விரோதிகள் தொடர்ந்து தனக்கு தொல்லை கொடுத்து கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.